இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த ப்ரெட்டை வச்சு குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். அதுவும் தீபாவளி நெருங்கிட்டு வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்ப்போம். பிட்டு பயிர் எடுத்துக்கலாம், எடுத்து பிரிச்சுப்போம். இப்போ நம்ம இந்த பாக்கெட்லேருந்து பிரிட்டு எடுக்க போகிறோம். இந்த பிரிட்டை எடுத்து இந்த சுற்றி இருக்கிற கருப்பு அதை மட்டும் நம்ம வெட்டி தனியாக எடுத்துக்க போகிறோம். நான் அவர் இருந்திருந்தாலும் நான் இந்த வேலை பண்ணியிருக்க மாட்டேன். அவர் பாண்டிச்சேரிக்கு போனாலும் நான் மாட்டிக்கிட்டேன். அப்படியே சுற்றி 4 பக்கமும் வெட்டி பண்ணோம். வெட்டி விட்டு இப்போ நம்ம வந்து பிரிட்டை எல்லாம் சுற்றி 4 பக்கம் வெட்டி எடுத்துட்டோம்பா. எடுத்து இதை நம்ம ஊற்று போட போகிறோம்பா. நல்லா பிசைஞ்சிக்கணும், போட்டு நல்லா மாவு மாரி பவுட்ரு மாரி வரணும். நல்லா பிச்சு பிசையணும். இப்போ நம்ம வந்து பிரெட்டை வந்து பவுடராக பிசைஞ்சு எடுத்துட்டோம்பா. இப்போ நம்ம அடுத்து வந்து பால் ஊற்றுறோம்பா. சுத்தமான பால், பசுமாட் பால் ஊற்றிப்போம். நல்லா பாலை ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இன்னைக்கு நம்மளே களத்தில் இறங்கிட்டோம்பா. இப்போ நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ பிசைஞ்ச உடனே உருண்டை பிடிச்சிப்போம். இப்படி வச்சு இப்படி பிசைஞ்சிப்போம். நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும். இப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா கரெக்டாகும். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர் மாஸ்டர் வேறு வெளில போயிட்டார். இன்றைக்கி நானே மாஸ்டராக வாங்கலான்னு இறங்கிட்டேன். ஏன்னா நம்ம டீமில் உள்ள எல்லாருமே தனித்தனியாக பண்ணியிருக்கேங்க. இந்த நாளில் நான் தான் ஃபஸ்ட்டாக இறங்கியிருக்கேன். இப்போ தீபாவளி வர்றதுனால தான் இப்போ ரெடி பண்ணுறேங்க. இதன் பேர் இன்னும் நிறைய உருண்டை பிடிச்சி வச்சுப்போம். அடுப்பை பற்ற வச்சுப்போம். அடுப்பு ரெடி. இப்போ எண்ணெய் சட்டியை வச்சுப்போம். இதை வச்சு பாவு காய்ச்சிப்போம். தண்ணியை ஊற்றிப்போம்.
தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நாங்கள் வந்து 1/4 கிலோ சீனி சேர்த்துக்கிறோங்க. ஏலக்காய் போட்டுப்போம், நொறுக்கி போடணும். நம்ம சீரை காய்ச்சாச்சு, இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். எண்ணெய் சட்டி வச்சுப்போம். எண்ணெயை ஊற்றிப்போம். நல்லெண்ணெயை ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் ஓகே. எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நம்ம ஊற்றி வச்ச பழத்தை போட்டு இறக்க போகிறோம். போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். நல்லா செவந்துட்டு இப்போ தட்டில் இது எடுக்கிறேங்க. அடுத்ததையும் இறக்கி போகல. இப்போ நம்ம வந்து 2வது ரவுண்டு இறக்கிட்டோம் உள்ள. இதை நம்ம மாஸ்டர் கொண்டு வந்தாருன்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருப்பார். அவர் இல்லை, பனிச்சரிக்கு போயிட்டார் பாட்டில் போட. அதான் இன்றைக்கி நம்மளே இறங்கிட்டோம். நல்லா சேர்ந்துட்டு இன்னைக்கு இந்த குலாப் ஜாம் அடுத்த ரவுண்டு. இப்போ நம்ம இதை இறக்கிவிட்டு இதை வந்து நம்ம சீரகவில் போட்டு ஊற வச்சு
ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதை இறக்கி போமிச்சிட்டு இல்லை ரொம்ப கறி ஊற்றினா நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுலேயே இறக்கிடணும். அவர் தான் பண்ணுவாரா? நாங்கள் பண்ண மாட்டேங்களா? அங்கே மாஸ்டர் தான். இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுன் ஃபுல்லாக முடிஞ்சது எல்லா வேலையும். அது ஃப்ரெட்டை வச்சு செஞ்சுருக்கோம். இதை மாதிரி யாரும் செஞ்சதில்லை. நாங்கள் தான் செஞ்சுருக்கோங்க. இன்றைக்கெல்லாம் இந்த செஞ்சு பாருங்கள். எடுத்து சீராவில் ஊற வச்சுப்போம். சீராவில் ஊற வச்சாச்சு. அப்படியே அப்படி வச்சு ஒரு கலக்கு ஒன்று கலக்கி விட்டு வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இதா 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஊறிட்டு தனி ஏனத்தில் எடுத்து சீரகம் கொஞ்சம் எடுத்துப்போம். இன்றைக்கி ஒரு வழியாக என்னென்னா ஃப்ரூட்டை வச்சு குலாப் ஜாமுன் செஞ்சாச்சு. தீபாவளிக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். இது இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு தின்னு வைப்போம். ஃப்ரூட்டில் செஞ்சாது அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு இதுன்னா மாஸ்டர் இல்லை யாருமே இல்லை, கூட யாருமே இல்லை. ஒன்றிப்பாக செஞ்சுருக்கேன். நல்லா வருமா வராதான்னு தெரியாது. அதனால் கரெக்டாக வந்துட்டு ஒரு அளவுக்கு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தீபாவளிக்கு இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு போங்க. ஓகேயா?